புனித கார்லோ கிபி 1991 மே மாதம் 3ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டனில் பிறந்தார். 3 மாத குழந்தையாக இருக்கும்போது அவருடைய பெற்றோர் இங்கிலாந்து நாட்டிலிருந்து புறப்பட்டு இத்தாலி நாட்டில் உள்ள மிலான் நகரில் அவருடைய குழந்தை பருவமும் பள்ளி பருவமும் இரண்டும் நகர்ந்தன. மிலான் நகரின் இயேசு சபை பள்ளியில் மேல்நிலை கல்வியை பயின்றார். இவர் இறை பக்தியிலும் மரியன்னை பக்தியிலும் சிறந்து விளங்கினார். கார்லோ அனுதினமும் ஜெபமாலை சொல்வான். 7 வயதில் புதுநன்மை பெற்றான். திவ்ய நற்கருணை வாங்கிய நாள் முதல் அனுதினமும் திருப்பலியில் கலந்து கொள்வான். வாரந்தோறும் ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவான். பள்ளி பருவத்தில் பக்குவமும் பண்பும் பக்தியும் கருணையும் அன்பும் நிறைந்த குழந்தையாக இருந்தான். உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை பற்றி சக மாணவர்கள் கேலி செய்யும் போது அவர்களை அவமானத்திலிருந்து பாதுகாக்கும் போர் வீரனாக திகழ்ந்தார். 11 வயதில் கம்ப்யூட்டர் வழியாக நற்கருணை புதுமைகளை சேகரித்தான். 7ஆம் நூற்றாண்டில் நடந்த நற்கருணை புதுமை முதல் 136 இடங்களில் நடந்த நற்கருணை புதுமைகளை ஒரே நேரத்தில் பார்க்கும் அளவுக்கு வரிசைப்படுத்தி இணையதளத்தில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் கொண்டு வந்தான். பெற்றோர் உதவியுடன் 2½ வருடம் பயணம் செய்து அனைத்து நற்கருணை புதுமைகளையும் கண்டு களித்தான். தனது 15வது வயதில் இரத்த புற்றுநோய் 12/10/2006 அன்று இறந்தார். 10 வருடம் கழித்து அவரது கல்லறை தோண்டப்பட்ட போது அவரது உடல் அழியாமல் இருந்தது. 2 புதுமைகளால் அவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். இவரை இளைஞரின் பாதுகாவலராகவும் கணினியின் பாதுகாவலராகவும் விளங்குகிறார். புனித கார்லோ அக்யூலியஸின் இவரது வாழ்க்கை வரலாறை ஒரு சிறு நாடகம் வழியாக பார்ப்போம். மகனே கார்லோ, நமக்கு இப்ப கோயிலுக்கு போவோமா? உங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, நம்ம தனியா தானே வீட்டுல இருக்கோம். நமக்கு கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணலாமா? சரியா ஐயா. ஆமா, கோயில யாரெல்லாம் இருப்பாங்க? ஏசப்பா இருப்பாங்க, மாதா இருப்பாங்க, நிறைய புனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா. சரி வாங்க போவோம் ஐயா. தாசன் பசுதாவின் பெறாலே அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. சிஸ்டர் மரியாயே, சர்வேஸ்ரீ மாதாவே, பாவங்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தாசன் பசுதாவின் பெறாலே ஆமேன். நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா? சரியாயா. நாளைக்கு வரலாம்னா? எனக்கும் நற்கரணை எடுக்கணும் போல இருக்காமா. கோவில்ல எல்லாரும் நற்கரணை எடுக்கிறாங்க, எனக்கும் நற்கரணை எடுக்கணும் போல இருக்காமா. என்ன சொல்லுத கார்லோ? உனக்கு 7 வயசு தானே ஆகுது. எப்படி உனக்கு நற்கருணை தருவாங்க? அம்மா ப்ளீஸ் அம்மா, எனக்கு எப்படியாவது புதன்மை வாங்கிட்டாங்க அம்மா. புதுநன்மை வாங்கி கேட்குறேன். இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? 7 வயசுல அவன் புதுநன்மை வாங்கி கேட்கும்போ நம்மளுக்கு புதுநன்மையா கொடுக்குவாரு. நான் என்ன செய்ய? சரிவா, நமக்கு ஃபாதர்கிட்ட பேசி பார்க்குவோம். ஐயோ அச்சா, எனக்கு மோவன் கார்லோ 7 வயசாச்சு, அவன் புதுநன்மை வாங்கி கேட்குதான். நற்கருணைக்கு மேல நல்ல ஆர்வமாட்டு இருக்குது. எப்பளும் ஜெபமாலே எல்லாம் படிக்குதான். புதுநன்மை கொடுங்க ஃபாதர். നമ്മളെ 7 വയസ്സുള്ള കുട്ടിക്ക് പുതുനന്മ കൊടുക്കണമെങ്കിൽ മാർപ്പാപ്പയുടെ പെർമിഷൻ വേണം. കത്ത് കിട്ടി മാർപ്പാപ്പ പ്രത്യേക അനുവാദം കാർലോയ്ക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. ஃபாதர் இல்ல, எனக்கு மோகம், புதுநன்மை கொடுங்க.
കാർലോ എന്നുള്ള കുട്ടിയുടെ ആ ഒരു ദിവികാരുണ്യ ഭക്തിയെ എടുത്തു കാണിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. ഇതൊരു തമാശയുടെ കാര്യം അല്ലെങ്കിൽ കൂടി ആ ഒരു വിശ്വാസ തീഷ്ണത 7 വയസ്സില് വിശ്വാസത്തോടു കൂടി ഈശോയെ സ്വീകരിക്കാനായിട്ട് ആഗ്രഹിച്ച കാർലോയ്ക്ക് മാർപ്പാപ്പ പ്രത്യേക അനുവാദം കൊടുത്തിട്ട് ദിവ്യകാരുണ്യം കൊടുത്തു. ആ ഒരു രംഗമാണ് ഇവിടെ കാണിക്കുന്നത്. தற்போது குழந்தைக்கு 15 வயது ஆகிறது. மகனே கார்லோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அம்மா, உலகில் அநேக இடங்களில் நற்கருணை புதுமைகள் நடந்திருக்கிறது. அதைத்தான் சேகரிக்கிறேன். 136 இடங்களில் நற்கருணை புதுமைகள் நடந்திருக்கிறது. அந்த எல்லா இடங்களுக்கும் எனக்கு போய் பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. என் ஆசையை நிறைவேற்றுவீர்களா அம்மா? அப்படியா மகனே, நான் அப்பா கிட்ட பேசிட்டு உன்னிட்ட பதில் சொல்லுவேன். சும்மா அந்த புதுமை நற்கருணை புதுமைன்னு சொல்லிட்டு இருக்குதேன். அவன் ஆசைப்பட்டதை நம்ம ஒண்ணு நடத்தி கொடுக்காததில்ல. எவ்வளவு செலவானாலும் அவனையும் கூட்டிண்டு மோனையும் கார்லோவையும் கூட்டிண்டு நம்மளுக்கு அந்த 36 இடத்துலயும் போய் அந்த நற்கருணை பற்றி മനസ്സിലാക്കി കൊടുക്കുമോ? അപ്പൊ നற்കരുണെ പറ്റി അടുത്ത ആളുകൾക്കും കാർലോ ചൊല്ലി കൊടുത്ത அந்த மக்களும் இப்போ உள்ள தலைமுறையும் கொஞ்சம் நல்லா வளருமில்லே. என்ன போமா நம்மளுக்கு? சரி வா போலாம். அம்மா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அம்மா. என்னாச்சு மோனே, என்னாச்சு? மோனே மருங்க டாக்டர்கிட்ட பார்க்க போமா, டாக்டர்கிட்ட காட்டும் வருங்க. பிடிங்க பிள்ளை பிடிங்க. டாக்டர், எனக்கு மோனுக்கு நல்லா ஒரு மாதிரி இருக்குதான், தலையும் சுத்துதான், காய்ச்சல் அடிக்குது. என்னன்னு பாருங்க டாக்டர், சீக்கிரம். அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியல டாக்டர். சரி பார்க்கலாம், நீங்க உட்காருங்க. நர்ஸ் இங்க வாங்க, இந்த பேஷண்ட்டை செக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர் சீக்கிரம் செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர். நீங்க வெளியில உட்காருங்க, நான் கூப்பிடுவேன். கார்லோ, நீ எப்படிப்பா இவ்வளவு நாளா இந்த வேதனையை சகிச்சிட்டு இருந்த? உலகிலே எவ்வளோ பேர் எத்தனையோ வேதனைகள் சகிக்கிறார்கள். ஆனா எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க பேரண்ட்ஸை கூப்பிடுங்க. டாக்டர் கூப்பிடுவாங்க. என்னாச்சு டாக்டர்? உங்க பையனுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஐயோ ஐயோ டாக்டர், பாருங்க டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர். சாரி, இனிமே எதுவுமே பண்ண முடியாது. உங்க பையன் இறந்துட்டான். தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த மகனுக்கு முடிவிலான இலைப்பாட்டியை கொடுத்திருந்தாராக. டாக்டர், எனக்கு பிள்ளைய பாருங்க டாக்டர். எப்ப பார்த்தாலும் வாந்தி சாப்பாடு கொடுத்த உடனே எனக்கு பிள்ளை வாந்தியா போகுது டாக்டர். எனக்கு பிள்ளை சின்ன வயசுல ஆஸ்பத்திரியா கொண்டு வந்தாலே டாக்டர்.
எனக்கு முடியல டாக்டர். சாப்பிட்ட உடனே வாந்தி எடுத்த டாக்டர். என்னன்னு பாருங்க டாக்டர். கொஞ்சம் பொறுமையா இருமா. வாப்பா இந்த பக்கமா. மூச்சல் எல்லாம் இழுத்து விடுங்க. பின்னாடி திரும்புங்க. இங்க எல்லாம் ரொம்ப வலி இருக்கா? ஆமா. இந்த பிரச்சனை உங்க பையனுக்கு நிறைய நாளாவே இருக்கு, அப்படிதானா? ஆமா டாக்டர், சின்ன வயசுலயே இருக்குது. உங்க பையனுக்கு கணையத்துல ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். ஆபரேஷன் பண்ணி தான் கிளியர் பண்ணணும். உங்க பையன் பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருக்கான், வெயிட் வேற இருக்காது. அதனால ஆபரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் கொடுக்கறதெல்லாம் வாந்தியா போற டாக்டர். அதனாலதான் குழந்தை ஒல்லியா இருக்குது. கொஞ்சம் நெல்லுமா. அதனால நீ இந்த டேப்லெட்டை 1 மாசத்துக்கு கொடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்ன எதுன்னு பார்த்து பண்ணலாம். ஓகேவா? சரி சரி, இப்போ நான் சொல்றத கேளு. இப்ப சமீபத்துல இறந்து போன கார்லூனுடைய கல்லறைய பார்க்க எல்லாரும் போறாங்களாம். நாமும் போய் பார்த்துட்டு வரலாம். சரி வாங்க போலாம். சரி சரி. பிதாசுரம் பரிசுத்தம். பாருங்க, என்னங்க அதிசயத்தை பாருங்க. என் பிள்ளைக்கு வாந்தில நின்றுடுச்சு. நம்ம இப்ப அங்க போனோம்ல, அந்த இடத்துல போனதுல என் பிள்ளைக்கு வாந்தில நின்றுடுச்சு. நம்ம வாங்க ஃபாதர்ட்ட போய் சொல்லலாம் அதிசயம் நடக்குதுன்னு. என் மகளை பாருங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கா. என்னன்னு பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு டாக்டர். எத்தனை லட்சம் கடை வாங்கி காலேஜ்ல உங்களை மாதிரி டாக்டரா படிக்க வச்சு இந்த மாதிரி கிடக்குதா டாக்டர்? பாருங்க ஐயா, என் மகளே. சரிம்மா, அழாதேம்மா, பாக்குதே, அழாத. புதுமையில்தான் கார்லோ அக்கிட்டாஸ் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இதுபோல நாமும் நமது பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தி புனித கார்லோவை போல் வளர்ப்போம். இறை ஆசிரியர் பெறுவோம். ஆவே மரியா.